உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமான குரு ஒரு மனிதனுடைய நிதி வளர்ச்சி, நிதி சம்பந்தப்பட்ட சவால்களில் எம்மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார், அதை எப்படி சரி செய்து வலுப்படுத்த முடியும். இதில் ரெண்டு விதமாக பிரிக்கணும். நம்ம ஒன்று, நம்ம பிறக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதகம், பிறப்பு ஜாதகம். அடுத்தபடியாக தற்சமயம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, கோச்சார குருவினுடைய நிலைமை. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு கோச்சார குரு என்பது ஜனன ஜாதகத்தில் குரு என்பதிலும் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று, குரு இருக்கக்கூடிய ஸ்தான பலன், குரு எந்த வீட்டில் இருக்கார் அதற்கான பலன். குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை பலன் 5, 7, 9 இந்த பார்வைகளுக்கான பலன். இதில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கான பலன் மிகவும் குறைவு. அதுவே குரு பகவான் இருக்கக்கூடிய பார்வைக்கான பலன் பல லட்சக்கணக்கான மடங்கு அதிகம். இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு இந்த வித்தியாசங்கள் தெரிவதில்லை. ரிஷப லக்னம், ரிஷப ராசி, துலா லக்னம், துலாம் ராசி. அதே மாதிரி மிதுன ராசி, மிதுன லக்னம், கன்னி ராசி, கன்னி லக்னம். இந்த 4 பேருக்கும் குரு பகவான் எதிரியாவார், பாவக்கிரகமாவார். இந்த குரு பகவானுடைய திசை உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் வரும்பொழுது, அதுவும் ரிஷபம், துலாம் இந்த ராசிகளுக்கு, லக்னங்களுக்கு குரு திசையானது பல பிரச்சனைகளை தரக்கூடிய, பணம் சம்பந்தப்பட்ட நிதி பற்றாக்குறைகளை தரக்கூடிய திசைகளாக இருக்குது. கோச்சார குருவாக பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்னபடி இதே 4 ராசி, ரிஷப, துலாம், மிதுன, கன்னி இந்த ராசிகளுக்கு குருவனுடைய பார்வை அருள் மிகுந்த பார்வையாக பார்க்கப்படுகிறது. அதே ஜென்மகுருவாக, ரிஷபத்திற்கு இப்போ ஜென்மகுருவாக இருக்கக்கூடிய குரு மே 13ஆம் தேதி பெயர்ந்து மிதுன ராசிக்கு ஜென்மகுருவாக மாறும் பொழுது, ஜென்மகுரு சில கெடுபலன்களையே செய்கிறார். இது மறுக்க முடியாத உண்மை. ஜென்மகுருவாக ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இந்த ராசிகளுக்கு கோச்சார குரு ஜென்மகுருவாக வரும் பொழுது நிதி பற்றாக்குறைகளை ஏற்படுத்துகிறார். நமக்கு எல்லாருக்குமே ரூபா நோட்டு நம்ம பேங்க்கில் இருக்கணும்னா, தங்கணும்னா, வரணும்னா எல்லாத்துக்கும் குரு தான். இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் நல்லா இருக்கார் அப்படின்னா, கண்டிப்பாக பணவரவையோ நிதி விஷயங்களில் ஏற்படக்கூடிய உயர்வுகளையோ யாராலையும் தடுக்க முடியாது. இந்த குரு பகவானுக்கு இந்த வலுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நிறைய கடன் தொல்லைகள், வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறை, நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் பத்த மாட்டேங்குது, என் செலவுகள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு கூட என்னால் சரியாக பணத்தை செலவழிக்க முடியல, அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது? குரு பகவானை சரி செய்யணும்னா நாம் முதல்ல செய்யக்கூடியது, குரு பகவானுடைய க்ஷேத்திரம் ஆபத் சகாயேஸ்வரர், இந்த க்ஷேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. இதற்கு பிறகு குரு காயத்ரி மந்திரம். இந்த கோவிலுக்கு என்னால் போக முடியல, எனக்கு வருமானம் பத்தலை, இல்லை நேரம் எனக்கு சரியாக அமையலை. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை, குரு காயத்ரி மந்திரத்தை நாள்தோறும் குறைந்தபட்சம் 21 முறை, அல்லது ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், காலையில் ஸ்கந்த சஷ்டி கவசம், சாயங்காலம் ஸ்கந்த குரு கவசம், இது ரெண்டுத்தையும் பாராயணம் செய்யும் பொழுது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் சம்பந்தப்பட்ட தாக்கங்களையும் பாதிப்புகளையும் சரி செய்து நம்முடைய நிதி பற்றாக்குறைகளை நீக்கி நம்மளுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. இந்த காணொளி உங்கள் அத்துணை பேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம்.
மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.